மாண்டஸ் புயல் காரணமா பல குடும்பங்கள் இப்ப நடுத்தெருவுல நிக்குது. அந்த அளவுக்கு வீடுகளை சேதப்படுத்தி இருக்கு. பல குடும்பங்கள் இதனால கண்ணீர்ல இருக்காங்க. நிறைய மரங்களை இது அடியோட சாச்சிருச்சு. மரம், மாடு, படகுகள்னு எதையுமே விடாம அழிச்சிருக்கு. வாங்க என்னெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு 2 நாட்களாகவே இந்த மாண்டஸ் புயல் எல்லாரையுமே பயமுறுத்திட்டு இருக்கு. மக்கள் எல்லாரும் இதனால அச்சத்துல தான் இருந்தாங்க. சென்னையில மாண்டஸ் புயல் காரணமா கிட்டத்தட்ட 300 மரங்கள் சாஞ்சிருக்கு. மாநகராட்சி மேயர் தான் இந்த தகவலை தெரிவிச்சிருக்காங்க. 2 நாட்களாகவே பயமுறுத்தி வந்த இந்த மாண்டஸ் புயலுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தாங்க. ஓரளவுக்கு இந்த பாதிப்புகள்ல இருந்து தப்பிக்க முடிஞ்சது. மாண்டஸ் புயல் நள்ளிரவு 2:30 மணி அளவுல கரையை கடந்துச்சு. தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமா நிலை கொண்டிருக்கு. மாமல்லபுரம் பக்கத்துல இருக்க கடற்கரைகள்ல தான் நேற்று இரவு 9:30 மற்றும் நள்ளிரவு 2:30 மணி அளவுல புயலா அதிகபட்சமா 65 to 75 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசி புயல் வந்து கரையை கடந்துச்சு. இதோட எதிரொலியா சூறை காற்றோட மழை விடிய விடிய கொட்டி தீர்த்துச்சு. சென்னையில நிறைய இடங்கள்ல மரங்கள் முறிந்து விழுந்துச்சு. இது மட்டும் இல்லாம நிறைய இடங்கள்ல சாலையோரங்கள்ல நிறையவே நீர் நிக்குது. கரையை கடந்த மாண்டஸ் புயலால சென்னை காசிமேட்டுல 150 படகுகள் சேதமாயிருச்சு. 3 படகுகள் கடல்ல மூழ்கிருச்சு. அதிகபட்சமா காட்டுப்பாக்கத்துல தான் 16 சென்டிமீட்டர் மழையும், சென்னை நுங்கம்பாக்கம், பூந்தமல்லி பகுதிகள்ல தலா 10 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கு. இந்த மழையோட பாதிப்பு மாலை வரை கடலோர பகுதிகளில் காற்றோட வேகம் வந்து அதிகமா இருக்கும். 70 கிலோமீட்டர் வரையிலும் வீச வாய்ப்பு இருக்கு. மாலைக்கு பிறகு 85 கிலோமீட்டர் வேகத்துல வீச வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. புயல் காரணமா நிறைய இடங்கள்ல மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த புயல் காரணமா நிறைய வீடுகள் எல்லாம் கூட சேதம் அடைஞ்சிருச்சு. மக்கள் எல்லாம் இப்ப நடுத்தெருவுல வந்து நின்று சில இடங்கள்ல எங்களுக்கு என்ன பதில் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வீடியோக்கள் எல்லாம் கூட சமூக வலைதளத்துல வெளியாகி இருக்கு. நிறைய இடங்கள்ல வீடுகள் அப்படியே இடிந்து விழுகிற வீடியோக்கள் எல்லாம் வெளியாகி இருக்கு. இத பார்த்து எல்லாருமே அதிர்ச்சியாகி போயிருக்காங்க. 300 மரங்கள் சாய்ந்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இப்ப அது எல்லாம் அகற்ற வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு மாண்டஸ் புயல் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. இந்த முறை இந்த புயல் காரணமா சில பாதிப்புகள் ரொம்பவே அதிகமாயிருச்சுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம 11ஆம் தேதியும் நிறைய இடங்கள்ல மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. நிறைய இடங்கள்ல இடிமின்னலுடன் கூடிய லேசானதில் இருந்து மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர் இங்கேயும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த மாண்டஸ் புயலோட பாதிப்பு இந்த முறை ரொம்பவே அதிகமாக தான் இருக்கு. இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதையும் ஷேர் பண்ணுங்க.